சீக்கிரம் பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்ங்கிறத ப்ரூவ் பண்ண போறேன். வெள்ளிக்கிழமை விடியும் வேலை வாசலில் கோலம் போட்டேன். இது என்னது? பொங்கல் பானை. ப்ரோக்கோலி தானே இது? That is not broccoli, broccoli. பொங்கல் பானை. எங்க வீட்ல வந்து கலர் பொடி இருந்ததுன்னா அழகா போட்டுருப்பேன். சரி, பிக்காசோ பேத்தி. அதுக்காக ஒயிட் கலர் பொடி இருக்கிறதுனால வெறும் வெண் பொங்கல் மட்டும் செய்யறேன். இது வளையல் சவுண்டு செமையா இருக்கா? எங்க பொங்கல் பொங்கி கீழே விழுது. அந்த பத்ரகாளி அம்மனே சாட்சி, இவங்க சரியான துஷ்ட சக்தி. எங்க போஷன் தாண்டி போயிடாதீங்க. ஓகேவா? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும். பொங்கல் பொங்கியாச்சு. நான் பொங்கிடுச்சேன். பொங்கல் இப்போ வந்து பானைக்கு டிசைன் போடுறேன். ஆச்சி இல்லையில பேயில போவானுல கொள்ளையில போவானுல அடி இப்படியாலே வரையணும். அம்மா நீ தான் அடி இல்லை இப்படி. எனக்கு தெரிஞ்சு மொத்தமா அழைச்சிட்டு எழுந்து வந்துடுறேன். குளோரியாவின் வீடுன்னு ஒரு கார்ட்டூன் இருக்கு. அதுல வர பொண்ணோட மண்டை மாதிரி இருக்கு. முதல் டிசைன் போட்டு முடியும். வேற என்ன பண்ணணுமா? அதை பானன்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறதே பெரிய விஷயம். இது நல்லா ஒத்து பாரு. ஆப்பிரிக்கன் மாஸ்க் மாதிரி இருக்கு. ட்ரைபல் மாஸ்க் மாதிரி. இப்போ வந்து ஷேப் சூப்பர். ஐயோ ஐயோ, பானையே இந்த லட்சணம்லாம் கரும். ஐயோ, முதல் நீ ஒன்று வரைஞ்சி இப்படி ஒழுங்கா எத்தனை வரையணும்? எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கலிந்து விடுவார்கள். முன்மாதிரின்னு சொன்ன முன்னாலேயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. Let's start PJ. பார்க்க வரீங்களா? அப்படியா சொன்னோம். அறிவியாடா உனக்கு முன்னேறம் கொட்டை இல்ல சொல்றத கவனமா கேள்றா. எப்படி சொல்றோம்? அப்படியா சொல்லணுமா? உங்க வீட்டு பொங்கல் ஸ்பெஷல் நாங்கள் ஆர்டர் பண்ண பொங்கல் ஸ்பெஷல் பார்க்குறீங்களா? சொல்லு. யூஸ்வலாக வந்து நாங்கள் வருஷம் பொங்கலுக்கு எங்கன்னா சிதம்பரம் போவோம். இந்த வருஷம் வந்து போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நானும் என் ஹஸ்பண்டும் மட்டும் தனியாக பொங்கல் செலிப்ரேட் பண்ணோம். அதனால வந்து எங்களுக்கு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம வீட்டில் பொங்கல் செஞ்சோன்னா ஒரே பொங்கல் தான் செய்ய முடியும். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி. இப்படி இந்த மாதிரி வந்து பொங்கல் பிளாட்டர் ஆர்டர் பண்ணோம்னா அதில் வந்து 8 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொங்கல் வந்துடும். அப்படியே அமோகமாக வந்து பொங்கல் செலிப்ரேட் பண்ணிடலான்றதுனால கீதம்லேருந்து நாங்கள் பொங்கலோ பிளாட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம். நம்பர் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, 1 2 3 4 5 6 7 8. இது வந்து பச்சரிசி பொங்கல். யாரிடம் போய் யார் போகுது? இது வந்து கருப்புக்காவடி பொங்கல். கோதுமை ரவா பொங்கல். சம்பா பொங்கல்.
இவ்வளோ நேரம் பார்த்தது ஃபுல்லாக ஸ்வீட்டு. இதெல்லாம் வந்து ஒயிட் பொங்கல். ஒயிட் பொங்கலுக்கு 4த்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். இது வந்து புதினா பொங்கல். இது மிளகு பொங்கல்னு நம்மளே வச்சுக்கலாம். ஏன்னா இதில் நிறைய மிளகு இருக்கு. இது வந்து ரெட் ரைஸ் பொங்கல்னு வச்சுக்கலாம். ரெட் ரைஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம போயிட்டு இந்த இலையை விரிச்சு வச்சு சாமிக்கு படைச்சிட்டு சாப்பிடுவோம். எவ்வளோ ஏன் மூஞ்ச பத்தி அதுக்கு போறீங்க? பரவாயில்ல, கையில் தான் சாப்பிடுவோம். தை திருநாள்னால வந்து நம்ம ஸ்கூலில் சாப்பிட மாட்டோம், கையில் தான் சாப்பிடுவோம். கண்டிப்பாக பொங்கலும் டேஸ்ட் பண்ணுவோம். இது உலகத்திலே ரொம்ப பிடிச்ச தெரியுமா சக்கரை பொங்கல். அல்டிமேட்டாக இருக்கு. கொஞ்சமாக கொடுத்துருக்கீங்க. நெக்ஸ்ட் பொங்கல் வந்து இதை விட கொஞ்சம் பெரிய டப்பாவில் பிளாட்டர் அரேஞ்ச் பண்ணுங்க. எவ்வளோ பே பண்ண? 250. 250க்கு உனக்கு பெரிய பிளாட். இது வந்து என் ஹஸ்பண்ட் செஞ்ச போண்டாவா வடையா என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. நல்லா இருக்குடா. புதினா பொங்கல். வெண் பொங்கலும் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்காது. அதனால வந்து இதில் சொல்றது எதுவும் இது நல்லா இருக்கும். மிளகு பொங்கல். கொடுக்குற பெரிய தாமதம் கேள்வி. பொங்கல் ஓகேவா? இதுதான் நம்ம பொங்கல் கொண்டாடணும். உங்க வீட்டில் நீங்கள் எப்படி கொண்டாடுறீங்க கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. பொண்ணுக்கு தரமான மனசு.